புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களின் நல்லாசியோடு புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் இன்று மொடக்குறிச்சி தொகுதியிலே மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த புரட்சி பயணத்திலே கலந்து கொண்ட மக்கள் மிகவும் எழுச்சியோடு வருகின்ற 2026 தேர்தலிலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைய உறுதியேற்போம் என்று இன்று உறுதியேற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய எழுச்சி வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று புரட்சி தமிழர் அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார் என்பதை நாங்கள் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் பெரும் தலைவர்கள் ஆட்சியோடு இன்று மொடக்குறிச்சி தொகுதியிலே கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்று பல்வேறு கண்டிஷனோடு இது ஒரு மாநிலத்துக்கே முன் மாதிரியாக மொடக்குறிச்சி தொகுதியிலே இன்று ஒரு சிறப்பான கூட்டம். இந்த கூட்டத்திலே 2026 தேர்தலிலே இந்த மக்களின் கூட்டமே சாட்சி. மாண்புமிகு குடிமராமத்து நாயகன் தமிழகத்தை காப்போம், ஆட்சியை வெல்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதியேற்ற அத்தனுடைய தொண்டர்களின் குரலாக 200 இடங்களுக்கு மேல் ஆட்சி அமைத்து வலுவான ஒரு ஆட்சியை எடப்பாடியார் அமைப்பார் என்று இந்த நேரத்தில் மொடக்குறிச்சி தொகுதி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மொடக்குறிச்சி தொகுதிக்கு வந்து மிகுந்த எழுச்சியை கண்டுள்ளது. இது வருகின்ற 2026 தேர்தலுக்கு முன்னோட்டமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் எடப்பாடியாரின் பக்கம் இருப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்பி கதிர்வேல், மொடக்குறிச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர், முன்னாள் அவல்பூந்தர பேரரசு தலைவர். மொடக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் ரவி என்கின்ற சண்முகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி நாயகன் எடப்பாடியார் அவர்கள் நீடோடி வாழ்க என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தங்கவேல், மாவட்ட விவசாய அணி பிரிவு செயலாளர், ஈரோடு மாநகர் மாவட்டம், கஸ்பாப்பேட்டை ஊராட்சி. மாண்புமிகு வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஆசியோடு எழுச்சி நாயகன் விவசாயிகள் விடிவெள்ளி புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய இந்த எழுச்சி பயணம் மிகவும் சிறப்பாகவும் சீரோடும் அருமையாக நடைபெற்றது. இதற்கு மக்கள் பேராதரவு கொடுத்து வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலிலே மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மிகவும் சிறப்பாக மக்கள் மத்தியிலே மிக மிக எழுச்சியாக வருகின்ற தேர்தலிலே சிறப்பான வெற்றியை பெறுவோம் என்று மக்களினுடைய எழுச்சி இங்கு காண்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் கழகத்தின் சார்பாக. அம்மா பீரியட் இப்படி வந்து அதே மாதிரி எடப்பாடி இந்த ட்ரிப்பு 2026 எதிர்க்கட்சி இல்லாத ஆட்சியாக நடத்துவார். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என்றும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வழியில் மொடக்குறிச்சி தொகுதி சிவகிரி தனசேகரன், கொடுமுடி வடக்கொன்றிய தகவல் தொழில்நுட்ப செயலாளர். எழுச்சி பயணம், எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் மிகவும் சிறப்பாக மொடக்குறிச்சி தொகுதியில் நடைபெற்று முடிந்துவிட்டது. மிகவும் சிறப்பாகன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரே ஒரு உதாரணம், நிறையா சொல்லலாம். அதில் முக்கியமான உதாரணம் இங்கே இருக்கிற வாழை மரத்தில் இருக்கிற அத்தனை வாழையும் சாட்சி. இதுதான் அதிமுகனாலே இராணுவ கட்டுப்பாடு தான். அதுலேயும் மிக சிறப்பாக உள்ளது மொடக்குறிச்சி தொகுதி. அதற்கு உதாரணம் இங்கே இருக்கும் வாழை மரங்கள் தான். நிகழ்ச்சி முடிஞ்சு 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் ஒரு வாழை மரத்தில் கூட தார்கள் வெட்டப்படவில்லை. ஏனென்றால் அதுதான் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள். மிகவும் சிறப்பாக எழுச்சி பயணம் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. வரும் 2026 தேர்தலில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆதரவில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஆவார்.